நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக யானைகள் தினம். ஆகஸ்ட் 12. காடுகளின் காவலன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த யானைகள் இன்னைக்கு காடுகளில் கம்பீரமாக நடை போடக்கூடிய யானைகள் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உலகை அழகாக்கும் இந்த உன்னத உயிர்களை காக்க குரல் கொடுக்கிற தினமாக தான் சர்வதேச யானைகள் தினம் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உலகை அழகாக்கக்கூடிய இந்த உன்னதமான உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுப்பதே சர்வதேச யானைகள் தினமாக இன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. யானைகள் தினம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்குன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக நிறைய தினங்கள் கொண்டாடுறோம். உலகில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் விலங்குகள் மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் அறிவிலையும் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது யானை அப்படின்னு சொல்லுவாங்க. காடுகளில் காவலர்களாக கருதப்படக்கூடிய இந்த யானைகள் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் யானைகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 சர்வதேச யானைகள் தினமாக நாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். 2012 ஆகஸ்ட் மாதம் 12 கனடா நாட்டைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் பாட்ரிசியா சிம்ஸ், அப்புறம் மைக்கேல் கிளர்க் மற்றும் தாய்லாந்துடைய யானைகள் மறுவாழ்வு அறக்கட்டளை இணைஞ்சு இந்த தினத்தை முதல்ல தொடங்கினாங்க. யானைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, யானைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உலகத்துக்கு எடுத்து சொல்கிறதே இதனுடைய முக்கிய காரணமாக கருதப்படுது. அதுவும் இல்லாமல் ஒரு நோக்கமாகவும் கருதப்படுது. யானைகள் முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். யானைகள் உண்ணக்கூடிய பழங்களில் விதைகள், ஆயிரக்கணக்கான விதைகள் காடுகளை அவங்களுடைய எச்சத்தின் மூலியமாக பரப்புது. காடுகளை அது போடக்கூடிய சாணம் மூலியமாக காடுகளை பரப்பி புதிய மரங்களை வளர உதவுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வறட்சி காலங்கள்லேயும் யானைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தங்களுடைய தந்தங்களால் தரையை தோண்டி நீர்நிலைகளை உருவாக்கவும் செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மற்ற விலங்குகளுடைய தாகத்தையும் தீர்க்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடர்ந்த காடுகளில் யானைகள் நடந்து செல்லும்போது அது பாதைகள் ஏற்படும்போது மற்ற விலங்குகளுக்கும் அது சிறிய விலங்குகளுக்கும் அது பாதைகளாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போது காடுகள் அழிக்கப்பட்டு இருக்கிறதுனால விவசாய நிலங்களாகவும் மாறிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாலைகளாகவும் மாறிட்டுருக்கு, கட்டிடங்களாகவும் மாறிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய இருப்பிடங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா அழிஞ்சிட்டு வருவதாகவும் வனவிலங்கு ஆர்வலர்கள் அச்சப்படுறாங்க. வாழ்விடங்கள் பறிப்போகிறதுனால யானைகளுடைய உணவு அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் நுழையுது. இதனால் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விலைமதிப்பற்ற தந்தங்களுக்காக சட்டவிரோதமாகவும் வேட்டையாடப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். காடுகள் வெளியே செல்லக்கூடிய ரயில்கள், அதுக்கப்புறம் தண்டவாளத்தின் மேலே மின்சார வேலிகள், தண்டவாளத்தின் மேலே போகும்போது காடுகள் வழியே செல்லக்கூடிய ரயில்கள் மோதியும், அதே மாதிரி மின்சார வேலி நம்ம விவசாயத்துக்கு போகிறதாகட்டும் இல்லை மற்ற இடங்களில் மின்சார வேலிகள்னாலையும் நிறைய யானைகள் சிக்கி இறந்து போகிறதையும் நம்ம பார்க்குறோம். யானைகள் பாரம்பரியமாக நடமாடக்கூடிய அந்த பாதைகள் அப்படிங்கிறது, அந்த வழித்தடங்களும் இன்னைக்கு ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. தந்தத்துடைய வர்த்தகத்துக்காக எதிரான சட்டங்களை இன்னும் அதிகமாக உலக நாடுகள் இன்னுமே அதிகமாக கட்டமைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு யானைகளுடைய பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கான விழிப்புணர்வை அதிகமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதும் ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி யானைகள் இல்லாத காடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய அந்த திறனை இழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகளுடைய அழிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்துடைய அழிவுக்கே வழிவகுக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. காடுகளின் கம்பீரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய யானைகளை பாதுகாப்பது நமது கடமை அப்படிங்கிறதும் கூட நம்ம சொல்கிறோம். இந்த சர்வதேச யானைகள் தினத்தில் யானைகள் வாழக்கூடிய காடுகளை நாம் முறையாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம நேயர்கள் அனைவர்கிட்டையும்
ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தில் 3170 யானைகள் இருக்கிறதாகவும், தெற்கு ஆசியாவில் 40,000 முதல் 50,000 யானைகள் இருக்கிறதாகவும், இதில் 60% வந்து இந்தியாவில் வசிக்கிறதாகவும், தமிழக வனத்துறை ஒருங்கிணைந்து கணக்கெடுத்த கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மொத்தம் வந்து 3170 காட்டு யானைகள் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, நாம் வாழக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த யானைகள் குறிப்பாக சத்தியமங்கலம் வனப்பகுதி, கோவை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஆசனூர் வனப்பகுதி ஆகட்டும், முதுமலை மற்றும் அது உதகமண்டல காடுகள் ஆகட்டும், ஒசூரா இருக்கட்டும், தர்மபுரி ஆகட்டும், இந்த வனப்பகுதிகளில் அதிகமாக யானைகள் வந்து வசித்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வச்சுக்கிறது என்னென்னா, முடிந்த அளவுகளுக்கு மக்கள் இடத்துலையும் நாம் பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் யானைகள்னால் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிகமாக இந்த காணொளிகளை நம்ம வந்து நேயர்களுக்கும் நம்ம பரப்பலாம். இன்றைய யானைகள் தினத்தில் யானைகளையும் நாம் பாதுகாக்கணும், மக்களும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய வனம் அப்படிங்கிறது செழிப்பாக இருந்தால்தான் நாமளும் செழிப்பாக இருக்க முடியும். யானைகள் வந்து காடுகளை உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு யானைகளுக்கு இருக்குது. இன்றைய தினத்தில் யானைகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கலாம். நன்றி.